விஜய் டிவில ரொம்பவே பாப்புலரான ஷோ அப்படின்னு சொன்னா அதுல நீயா நானாவும் ஒண்ணு. அதுவும் நீயா நானாவுல கோபிநாத்தோட ஸ்பீச்சுக்கே பல ரசிகர்கள் இருக்காங்க. ஏகப்பட்ட எபிசோடுகளை கடந்து நீயா நானா நிகழ்ச்சி மக்கள் மத்தியில பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கு. இப்போ சமீபத்துல நீயா நானா நிகழ்ச்சியில நடத்தப்பட்ட ஒரு விவாதம் மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. தெருவுல சுத்தி தெரியக்கூடிய வெறிநாய்களால குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரோட்ல நடந்து போகும்போது ஏகப்பட்ட பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு நாடு முழுக்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய சர்ச்சையே வெடிச்சிருக்கு. குழந்தைகளை நாய்கள் துரத்துறது, கடிக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட புகார்கள், பாதிப்புகள், குழந்தைகளுக்கு காயங்கள் ஏற்படுறதையும் தாண்டி உயிரிழக்கக்கூடிய சம்பவங்களும் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய நிலையில உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த பிரச்சனை எதிரொலிச்சிருக்கு. இந்த நிலையில தான் போன வாரம் விஜய் டிவில நீயா நானா நிகழ்ச்சியில டாக் லவர்ஸ் அப்புறம் தெருநாய்களால பாதிக்கப்பட்டவங்க எதிரெதிர் தரப்புல உட்கார்ந்துகிட்டு பேசின விவாத நிகழ்ச்சியில நாய்கள் நலன் மேல அக்கறை கொண்ட நடிகை அம்மு சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டாங்க. வடவா கோபி மாதிரியான பல பிரபலங்கள் பேசினதும் அதுக்கு தொகுப்பாளரான கோபிநாத் வன்மையா கண்டிச்சதும் ரொம்ப பெரிய சலசலப்ப சோசியல் மீடியாவில ஏற்படுத்திருச்சு. அதுக்கு பல பிரபலங்கள் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு வராங்க. 8 மணி நேரம் ஷோவை நடத்திட்டு வெறும் 45 நிமிஷங்கள் மட்டும் தான் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. எங்களுக்கு பேசவே வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னும், நாய் கடிக்கிற வரைக்கும் பெத்தவங்க குழந்தைங்களை பாத்துக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னும் நடிகை அம்மு கேள்வி எழுப்பினாங்க. இந்த நிலையில இந்த விஷயத்துல பாடகியும் பிக் பாஸ் பிரபலமுமான சுஜித்ரா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா தெருநாய்களோட தொல்லை பெரிய பிரச்சனையாவே மாறிடுச்சு. அரசாங்கமே முதல் முறையா உருப்படியா ஒரு விஷயத்த செய்ய முன் வந்திருக்கிறதுனால இந்த டாக் லவர்ஸ் மனுஷ விரோதிகளா இருக்கிறாங்க. இவங்களை எல்லாரையும் ஒரு சாக்கு மூட்டையில போட்டு மார்ஸ்ல தூக்கிட்டு போய் போட்டுறணும் அப்படின்னு சுஜித்ரா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெறிநாய்கள் தொடர்பான நிகழ்ச்சியை நடத்தின விஜய் டிவிக்கு என்னோட முழு சப்போர்ட்டையும் கொடுக்கிறேன். மனுஷங்க தான் முக்கியம் அப்படின்னு பேசின நீயா நானா கோபிநாத் தனி கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்கே சிஎம் ஆகணும் அப்படின்னு சுஜித்ரா சொல்லிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க சுஜித்ரா சொல்லிருக்கக்கூடிய கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.